கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உலகத்திலே குடும்பத்துக்காக, குழந்தைக்காக, அம்மா அப்பாவுக்காகவும் ஏதாவது சாதிக்கணும் ஓடுவீங்கல்ல. ஏன் கின்னஸ் புஸ்தகத்தில் பேர் வர வேண்டும் என்று கூட உங்களுடைய சிந்தனை இருக்கும் அல்லவா? அதே போல்தான் பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளத்தக்க உங்கள் ஓட்டம் இருக்க வேண்டும். நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்து நீதி கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிற அதை பெற்றுக்கொள்வேன் என்று பவுலடியார் சொன்னது போல நாம் எல்லோரும் ஒவ்வொருத்தரும் அந்த சிந்தனை இருக்க வேண்டும். உலகத்திலே முதலில் வந்தவர்களுக்கு தான் பரிசு என்பது போல் அல்ல. இங்கே பரலோகத்திலே ஜெயிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பரிசுகள், கிரீடங்கள் காத்திருக்கும். ஜெயிக்கிற எல்லோருக்குமே கொடுக்கப்படும் என்பது நிச்சயம். அதனால் இந்த உலகத்திலே பிறந்தோம், வாழ்ந்தோம், செத்தோம் என்று இருக்காமல் எதையாவது சாதிங்க. உங்கள் சரீரத்துக்காகவும் ஆத்மாவுக்காகவும் நல்லதை செய்யுங்கள். உங்கள் ஆத்மா பரலோகத்துக்கு போகணும், அங்கே இளைப்பாறணும் என்று நினைங்கள். நரகத்தில் போய் வேகணும் என்று நினைக்காதீங்க. அங்கே நரகத்தில் அழுகையும் பற்கடிப்பும் வேதனை நிறைந்த இடம். அங்கே தாகத்துக்கு குடிக்க தண்ணி கூட கிடைக்காது. நாவறண்டு தொண்டை காய்ந்து புண்ணாகி கத்தவும் முடியாமல் பேசவும் முடியாமல் கடைசியில் உங்கள் வேதனையை நினைத்து உங்கள் பாவத்தை நினைத்து துக்கித்து அழுது கொண்டு வேறு வழி இல்லாமல் பல்லை கடித்து கொண்டு இருப்பீர்கள். அதனால இந்த உலகத்தில் வாழும் நாளில் நல்லதை செய்து பரலோகத்தை அடைங்க. சரிங்களா? நன்றி.